ஏனே காய்கறி வெட்டுறதே கஷ்டமா லேசா? ரொம்ப கஷ்டம்ப்பா, ரொம்ப கஷ்டம். நானே என்ன இவ்வளவு காடு கேரட் பீன்ஸ் எல்லாம் வெட்டிட்டு இருக்கேன். வெட்டி இந்த கைப்பட்டு இந்த கையை பழுத்துட்டு பயங்கர பலி எடுக்குது. சரி சரி. பொம்பளைங்க எல்லாம் டெய்லி சமையல் பண்றாங்களா, கஷ்டமான வேலை தானே. ஆமா, 3 நேரம் சமையல், காலையில மதியம் நைட்டு அப்படின்னுட்டு 3 நேரம் சமையல் பண்ணி அவங்க பிள்ளைகளுக்கும் முன்னாடி பிள்ளைகள் சாப்பிடுறாங்க அப்படின்னா எவ்வளவு கஷ்டம் இருக்கணும். அது எவ்வளவு, ஏன்னா சமையல் எல்லாம் செஞ்சு பார்த்தா தான் அதோட வழி தானே தெரியும். நிறைய பேர் நம்ம சொல்றோம் பொம்பளைங்க தானே, வீட்டுல தானே இருக்காங்க, வீட்டு வேலை தானே, அது வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னு சாதாரண சொல்லிட்டு போயிரு. ஆனா வீட்டுக்குள்ள இவ்வளவு வேலை இருக்கிறது நம்ம செஞ்சு பார்க்கும்போது அதோட அருமை வழி வேதனை புரியுது. உண்மைதான் அது. ஏன்னா அங்க இதெல்லாம் சமையல் மணிராஜ் செவல்ல இருந்து சமையல் பண்ண எங்கெங்கெல்லாம் போறாங்க, 1000 கிலோக்கு மேல சமையல் பண்றாங்க. அந்த காய்கறிகள் மொத்தமும் அவங்க தானே வெட்டுறாங்க. சமையல் பண்ணி இவங்க சாப்பாடு சமையல் பண்றதுக்காக சாப்பாடுக்காக வெயிட்டிங்ல இருக்கும்போது இவங்க சமையலுக்காக எவ்வளவு பாடுபட்டு வெட்டிட்டு இருக்காங்கிறத பார்க்கும்போதும் தெரியுது. வெங்காயத்தை உரிக்கும் போது கண்ணுலாம் எரியுது, தண்ணி தான், அதான் கண்ணாடி போட்டுட்டு உரிச்சிட்டு இருக்கேன் நேரம். அவ்வளவு கஷ்டம் இருக்குல்ல? கஷ்டம் இருக்கு. உண்மையிலே சமையல் ஒரு சாப்பாடுக்காக இவ்வளவு வேலைகள் செய்யணுமாங்கிறது அதை செய்யும் போது அதோட வழி வேதனை புரியுது. சரி சரி. ஏன்னா நம்ம ஏதாவது சாதாரணமா கடையில போய் சாப்பாடு உட்காந்து சாப்பிட்டு மிச்சத்தை தூக்கி குப்பையில போட்டு போயிடும். அவன் உண்டு பண்ணதுக்கு சமையல் பண்ணி ரெடி பண்ணதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அந்த விவசாயி அந்த பொருளை உண்டு பண்ணதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். சமையல் பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு, எவ்வளவு கஷ்ட வழி, எவ்வளவு கஷ்ட துன்ப துயரங்கள்ல இருந்து நம்ம ருசியான உணவு சாப்பிடுறோங்கிறத முழுசா உணரணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு பார்த்தாதான் தெரியும். சரி சரி. செய்யாத வரைக்கும் படாத வரைக்கும் அதோட அருமை தெரியாது. சமையல் பண்றதும் சரி, உண்டு பண்ற விவசாயம் சரி, எல்லாமே சரி. ஆனா மொத்தத்துல பார்க்க போனா பொம்பளைங்க டெய்லி சமையல் பண்றது கஷ்டம் தான். கஷ்டமான வேலைகளை தான் அவங்க ஈஸியா செஞ்சுட்டு இருக்காங்க. கை வலிக்குதான், கையிலலாம் வெட்டி இருக்கலாம். ஆனா உண்மைதான் அது. சரி சரி சரி. ஓகே, பெண்கள் எல்லாம் பாவம் பாவம், சொல்றதுக்கு வார்த்தை இல்ல. வாழ்த்துக்கள். கடவுள் தான் உங்களுக்கு நல்ல வழியை காட்டணும். காட்டட்டும்.